ஓவிலினுடைய ஸ்ட்ரக்சரை எப்படி எளிய முறையில் வரைகிறதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப்பை வரைஞ்சிக்கணும். நீங்கள் பென்சிலில் வரைங்க, நான் வீடியோன்றதுனால பெனில் வரைஞ்சிட்ருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு குட்டி ஓவல் ஷேப்பை வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு லேயர் வரையணும். அதை ஒட்டிய இன்னொரு லேயர், 2 லேயர்ஸ் வரையணும். இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி இன்னொரு லேயர் வரையணும். பொறுமையாக வரைங்க. வரைய ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ ஷேப் ஓரளவுக்கு வந்துருச்சு. அடுத்தது இந்த லேயர் ஆப்போசிட் சைடில் வரைஞ்ச செகண்ட் லேயரில் என்ன பண்ணணும்னா அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் மாதிரி கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இன்னும் ரேஃபே உள்ள இந்த ஃபியூனிக்கிள்குள்ளே ஒரு கோடு அப்படியே நீளமாக வரைஞ்சிட்டே போயிட்டு அப்படியே ஒரு பெண்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வரையலாம். வரைய ப்ராக்டிஸ் ஆகிடும். 10th இந்த டயக்ராம் கேட்பாங்க, 12th உங்களுக்கு இந்த டயக்ராம் கேட்பாங்க. இதில் அப்படியே ஷேட் கொடுத்துருங்க. உள்ள புக்கில் பார்த்தீங்கன்னா இது காப்பி கலரில் இருக்கும், ரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நல்லா இதை ஷேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சு பென்சிலில் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இது பென்னுன்றதுனால ஸ்லோவாகுது. கிட்டத்தட்ட 2 minutes இதை பண்ணிடலாம், நீங்கள் வரைஞ்சிடலாம். இப்போ பார்ட்ஸ் குறிக்க போகிறோம். நம்ம பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்டெகுமெண்ட், இந்த லேயர் இன்டெகுமெண்ட். இது சூளுரை, தமிழில் சூளுரை. நெக்ஸ்ட்டு ஹைலம், இந்த பகுதி ஹைலம். ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுங்கள். ஹைலம் தமிழில் சூழ் தழும்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலம் என்ன பண்ணுதுன்னா இங்கே ஒரு பார்ட்டு ஃபியூனிக்கிள், இதை தமிழில் சூழ் காம்புன்னு சொல்லுவாங்க. இந்த சூழ் காம்பையும் இது பாடி ஆஃப் த ஓவில், அதாவது சூழின் உடல், ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஹைலம், சூழ் தழும்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ராஃபே, அதாவது இது தமிழில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சூழ் காம்பு வடு. இது இந்த அதாவது ஃபியூனிக்கிள் இந்த பகுதி சூளோட இணையிற இடத்துல இது இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபைல், இந்த ஹோல், அதாவது மைக்ரோஃபைல், இதை சூழ் துளைன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே அதாவது சென்ட்ரல் பார்ட்டு, எதனுடைய சென்ட்ரல் பார்ட்னா சூழினுடைய சென்ட்ரல் பார்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நியூசெல்லஸ், அதாவது சூழ் திசு. இப்போது இந்த மைக்ரோஃபைல் சொன்னேன் இல்லையா, இந்த சூழ் திசுவை சுற்றி இன்டெகுமெண்ட் இருக்கும். இந்த மைக்ரோஃபைல் இருக்கிற இடத்துல அந்த இன்டெகுமெண்ட் இருக்காது. அப்போ அங்கே ஒரு ஹோல் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் நம்ம மைக்ரோஃபைல்னு சொல்கிறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட்டு எம்ப்ரியோ சாக், அதாவது கருப்பை.
எம்ப்ரியோ சாக், கருப்பை. இதுக்குள்ளே என்ன ஒரு முக்கியமான பார்ட் இருக்குன்னா எக் இருக்குது. அதாவது இங்கே கீழே மைக்ரோஃபைலை ஒட்டி ஒரு 3 செல்ஸ் இருக்கும். எக் அப்பரட்டஸ், அப்புறம் சலஜல் எண்டு சொல்லுவாங்க இதை. ஏன்னா இந்த பக்கம் சலஜா இருக்கும், அதை நம்ம குறிக்கல, இப்போ குறிக்க போகிறேன் நான். இந்த பக்கம் 3 செல்ஸ் இருக்கும், நடுவில் 2 செல்ஸ் இருக்கும். இந்த பகுதி பார்த்திங்கன்னா சலஜா. இதை தமிழில் சலசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோ சாக்கில் ஒரு முக்கியமான பகுதி என்னதுன்னா எக்ஸல், கரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. 10th இந்த டயக்ராம் கேட்பாங்க, 12th டயக்ராம் கேட்பாங்க. ஒரு 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா 1 minute நீங்கள் வரைஞ்சிடலாம். தேங்க்யூ.